தந்தியை விட வேகமாக போகக்கூடியது எது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். வதந்தின்னார் இன்னொருத்தர். அவர் அப்படி சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. வதந்தி வேகமாக பரவறதுக்கு என்ன காரணம்? ஒன்றுக்கு ரெண்டாக மிகைப்படுத்தி சொல்கிற மனுஷ சுபாவம் ஒரு காரணம், சொல்கிறத அப்படியே நம்புறது இன்னொரு காரணம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னார் வள்ளுவர். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடாது. அறிவு வேலை செய்யணும். அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு தகுதி. ஒரு நாட்டில் ஒரு சாதாரண ஆள் ஒருத்தன் இருந்தான். அவங்ககிட்ட ஒரு கழுதை இருந்தது. ரொம்ப பிரியமாக வளர்த்தான். அவனுக்கு அது ரொம்ப நெருக்கமான நண்பன். வேறு மனுஷங்க யாரும் கிடைக்கல போல இருக்குது. அந்த கழுதைக்கு கந்தர்வசேனன் அப்படின்னு பேர் வச்சான். அந்த பேரை சொல்லி தான் அவன் அதை கூப்பிடுறது வழக்கம். அவ்வளவு பிரியமாக வளர்த்த அந்த கழுதை ஒரு நாள் திடீர்னு செத்து போச்சு. எப்படி இருக்கும் அவனுக்கு? ரொம்ப சங்கடப்பட்டான். சாப்பிட கூட பிடிக்கல. அவனுக்கு முகத்தை மூணு வச்சுக்கிட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். அவனை பார்த்தான். ஏன்டா அப்படி உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்டான். கந்தர்வசேனை செத்துவிட்டதா சொல்லி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டான் இவன். கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டான் இவன். இப்படி கேட்ட உடனே அவன் இன்னமும் சத்தம் போட்டு ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டான். துக்கம் அதிகமாகிட்டுது. அவன் அழற வேகத்தை பார்த்ததும் சரி, கந்தர்வசேனனுங்கிறது முக்கியமான ஒரு பெரிய மனுஷன் போல இருக்குது அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம ஃப்ரெண்டோட துக்கத்தை நாமளும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சான். உடனே தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டான். மீசையை எடுத்துட்டான். கருப்பு உடை போட்டுக்கிட்டான். கந்தர்வசேனன் இறந்த செய்தி இப்படி காற்று வாக்கில் பரவ ஆரம்பிச்சிது ஊர் பூரா. ஊரில் உள்ளவங்கள்லாம் இந்த செய்தியை கேட்டதும் அவங்களும் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு துணி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாளில் நகரம் பூராவும் துக்கத்தில் ஆழ்ந்து போச்சு. எங்கே பார்த்தாலும் மொட்டை தலை, கருப்பு துணி. அந்த நாட்டு அமைச்சர் இதை பார்த்தார். ஜனங்கள்லாம் வருத்தமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி சில பேரை கூப்பிட்டு விசாரித்தார். என்ன விஷயம் அப்படின்னு. கந்தர்வசேனன் செத்துட்டார், அதனால தான் இப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அவராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கலாம்ல. கந்தர்வசேனன்னு சொல்கிறீங்களே, யார் அது அப்படின்னு விசாரிக்கலாம்ல. விசாரிக்கல. மக்கள் துயரத்தில் நாமளும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் நினச்சார். அவரும் உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டு ஆரம்பிச்சிட்டார். அமைச்சர் இப்படி இருக்காருங்கிற செய்தி அரசருக்கு எட்டுச்சு. அவர் என்ன பண்ணார்? அவரும் மொட்டை போட்டுக்கிட்டு தூக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டார். அன்றைக்கி ராத்திரி ராஜா மொட்டை தலையோட அந்த புறத்துக்கு வரார், முகத்தை முன்னு வச்சுக்கிட்டு. ராணி பார்த்தாங்க. என்னங்க இது, என்ன விஷயம், உங்கள் துக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ராஜா ரொம்ப கவலையோட, கந்தர்வசேனன் செத்துட்டாராம், ஜனங்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க, அதனால் நானும் அவங்களோட துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறேன், ஒரு ராஜாவோட கடமை இல்லையா அது அப்படின்னார். அது சரி, கந்தர்வசேனன் யார், உங்கள் அப்பாவா அண்ணனா, எதுக்காக தலையை மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ராணி. அதுக்கப்புறம் தான் ராஜா யோசிக்க ஆரம்பித்தார். ஆமாம், அதுவும் சரிதானே, நாம் என்னத்துக்கு அவசரப்பட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அமைச்சரை கூப்பிட்டார். அப்புறம் விவரம் கேட்டார். யாருங்க இது கந்தர்வசேனங்கிறது யாருன்னு கேட்டார். அவரும் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தார். அவர் ஜனங்களை கூப்பிட்டு விசாரித்தார். ஒவ்வொருத்தராக விசாரிச்சுக்கிட்டே கடைசியாக அந்த ஆளுகிட்ட போய் சேர்ந்தாங்க. கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டாங்க. என்னோட கழுதைன்னு அவன். ராஜாவும் மந்திரியும் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறதையும் கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பித்தா கதை இப்படி தான் போய் முடியும். இந்த காலத்துலலாம் சில பேர் சொல்கிற விஷயம் கப்சா மாதிரி இருக்கும், ரீல் விடுறார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுலேயும் உண்மை இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னார். சார், 10 பேர் ஒரே குடையில் வந்தோம் சார், ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கள் யார் மேலேயும் படலை சார் அப்படின்னார். 10 பேர் ஒரே குடையில் வந்திருக்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட மேலே படலையாம். பெருமையாக சொன்னார். அது எப்படிங்கன்னு கேட்டோம். அவர் சொல்கிறார், ஏன்னா அப்போ மழையே பெய்யலை சார் அப்படின்னார்.